நாமக்கல் மாவட்டம் உருவந்தூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட மணல் குவாரியை மூடக்கோரி 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மோகனூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, பொதுமக்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது கார்த்திகேயன் கடந்த வாரம் மோகனூர் அடுத்த உருவந்தூர் பகுதியில் புதிதாக துவக்கப்பட்ட மணல் குவாரியை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். துவக்கப்பட்ட போதே அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அங்கு பணியில் ஈடுபட்ட வாகனங்களை முற்றுகையிட்டும் மணல் அள்ளக்கூடாது என்று போராட்டம் எடுத்தனர். அதையடுத்து நேற்று அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள், தன்னார்வர்கள் என பலரும் மாவட்ட ஆட்சியை சந்தித்து அந்த குவாரியை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே அதாவது மோகனூரிலிருந்து மோகனூர் பகுதியில் அதே பகுதிக்கு அருகில் மிகப்பெரிய அருகிலேயே மோகனூரில் குவாரி செயல்பட்டது. இந்த குவாரியிலேயே 20-30 அடி ஆழம் வரை மணல் அள்ளப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நீராதாரம் பாதிக்கப்பட்டதாகவும், எனவே இந்த குவாரியை துவக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். இந்த குவாரி கடந்த 1993ஆம் ஆண்டே துவக்கப்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அந்த குவாரி மூடப்பட்டது. மீண்டும் 2007ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியராக சகாயம் அவர்கள் இருந்தபோது இந்த பகுதியில் செயல்பட்ட குவாரியும் மூடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அந்த பகுதியில் குவாரியை துவக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த குவாரியை மூட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு அதிகாரிகள் தரப்பில் என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது? அதிகாரிகள் தரப்பு இதற்கு முன் அதாவது மோகனூர் பகுதியில் நடத்தப்பட்ட குவாரியானது அரசு சார்பு நடத்தப்பட்டாலும் தனியார் தான் மணல் பொதுமக்கள் விற்பனை செய்து வந்தனர். தற்போது அரசாங்கமே அதாவது பொதுப்பணித்துறை மூலமே இந்த குவாரி நடத்தப்படும் என்றும் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட அளவு அதாவது 2 மீட்டர் அதாவது தரையிலிருந்து தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் அளவும் தரைக்கு 1 மீட்டர் அளவு மொத்தம் 2 மீட்டர் அளவுக்கு மட்டுமே மணல் அள்ளப்படும் என்றும் அரசாங்கம் நிர்ணயித்த அளவுக்கு அதாவது ஒரு ரேட் 1575 ரூபாய் 2 1500 ரூபாய் என்ற அளவிற்கே மணல் விற்கப்படும் என்றும் வேறு எந்த விதத்திலும் முறைகேடு நடைபெறாது என்றும், எனவே இந்த குவாரி தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கையில் தான் இருக்கும் என்றும், எனவே இந்த பொதுமக்கள் குவாரி இயங்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றுதான் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தற்போது வரை தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகேயன், மோகனூர்ல 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் குடியிருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த இடத்துல உயர் அதிகாரிகள் யாரும் வந்திருக்கிறாங்களா? அதாவது இப்போ உயர் அதிகாரிகள் போனால் காவல்துறை அதிகாரிகள் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் தவிர மற்றபடி எந்த அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு வரவில்லை. பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ இதற்கான பணியில் ஈடுபடவில்லை. அவர்கள் குவாரியை துவக்குவதற்கு உண்டான செயல்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கையில் தான் தற்போது வரை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த குவாரி எந்த பகுதியில் அமைந்துள்ளது என்பது குறித்து வருவாய்த்துறை மற்றும் நில அளவைத்துறை சார்பில் அந்த குவாரி அதாவது சர்வே எண் 643/1 என்ற பகுதியில் அதற்கு அளவெடுத்து அந்த மணல் எடுத்த நடவடிக்கையில் கொண்டு வருகின்றனர். அதே போல் தற்போது அந்த ஒருந்து பகுதியிலிருந்து நேரடியாக சாலைக்கு வர முடியாது. அதாவது பாதுகாப்பட்ட வனத்துறை பகுதி இருப்பதால் ஆற்றுக்குள்ளேயே தடம் அமைக்கும் பணி அதாவது ஏற்கனவே செயல்பட்ட மோகனூர் பகுதி குவாரியிலிருந்து ஒருவந்தூருக்கு தடம் அமைக்கும் பணியில் தான் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு பொதுமக்களின் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கோ எந்த இதுக்கும் யாரும் வரவில்லை என்றுதான் கூற வேண்டும். கார்த்திகேயன், இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய பொதுமக்களும் விவசாயிகளும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாக தரப்புல யாரையாவது சந்திச்சு கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறாங்களா? அதாவது கடந்த நேற்று இது குறித்து அவர்கள் ஊர் பொதுமக்கள், விவசாய சங்கங்கள், தன்னார்வ அலுவலர்கள் என பலரும் அதிகாரிகளை சந்தித்து மாவட்ட ஆட்சியை சந்தித்து மனு அளித்தனர். கடந்த வாரம் குவாரி துவக்கப்பட்ட போது அங்கு சென்று அந்த வாகனங்களை அங்கு இயக்கக்கூடாது, பூமி அதாவது மணல் அளவுக்கு பூஜை போட்ட போது அந்த 5 வாகனங்கள் மணலை அள்ளி சென்றன. அந்த வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து அந்த வாகனங்கள் அள்ளிய மணலை அந்த இடத்திலே கொண்டு சென்றனர். அதனை அடுத்து சாலை அமைப்பதற்கான வாகனங்கள் அதாவது பொக்கலை இயந்திரம் கொண்டு மணலை நிரப்பி ஒரு ஆற்றிலேயே ஒரு சாலை அமைக்க பணி மேற்கொண்டனர். அதையும் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதாவது அந்த குவாரி துவக்குவதற்கான அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றனர். அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் தடையில்லா சான்று பெற்றுள்ளதா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்தனர். அதற்கு அதிகாரிகள் அனைத்து சான்றுகளும் இருக்கிறது, குவாரி இயங்குவதற்கு